சுவாமி சரணம். சுவாமியை சரணமையப்பா. 18/11/2024 சபரிமலையில் தற்போதைய நிலவரப்படி தற்போது அங்கே செல்லும் சபரிமலை பக்தர்களுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் வரும் பக்தர்களை வெகு விரைவாக தரிசனத்துக்கு அனுப்புவதற்கான அனைத்து பணிகளையும் கேரள காவல்துறையும் திருவாங்கூர் தேவசம் போர்டும் சிறப்பாக செய்து கொடுத்துள்ளார்கள். அதேபோல் பார்க்கிங் வசதி என்பது முதலில் வருபவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் தான் பம்பையில் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாகிடுச்சுன்னா நிலக்கலுக்கு மட்டும்தான் வண்டியை திருப்பி அனுப்புகிறாங்க என்ற ஒரு தகவல் வருது. அதனால் முடிந்தவரை அனைத்து ஐயப்ப பக்தர்களும் அதை புரிந்து அந்த யாத்திரையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதேபோல் ஒரு புதிய அப்டேட்டாக முதியவர்கள் குழந்தைகளுக்கு தனி வரிசை நடைபந்தலில் போட்டு 18ஆம் படி ஏறியவுடன் நீங்கள் மேற்புறமாக சென்று சுற்றி வர வேண்டாம். அங்கேயே உங்களுக்கு காவல்துறையினர் நேரடியான தரிசனத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதனால் முடிந்தவரை குழந்தைகள் முதியோர்கள் அந்த தனி வரிசையில் சென்று 18ஆம் படி ஏறியவுடன் நேரடியான ஐயனை தரிசிக்கிற பாதையில் செல்லுங்கள். மேலே ஏறிட்டீங்க, மேம்பாலத்தில் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் அந்த வழியாக தான் வரணும். அதனால் இது அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஐயப்பன் கோவிலில் சார்ந்த எந்த ஒரு அப்டேட்டாக இருக்கட்டும், நம்முடைய சரணத்தால் சகலம் நடக்கும் வாட்ஸ்அப் சந்நிதி மூலியமாகவும் நம்முடைய யூடியூப் சேனல் வாயிலாகவும் உங்களுக்கு தெரியப்படுத்துவதில் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். எனவே தற்போது உள்ள நிலவரப்படி சபரிமலையில் கூட்டங்கள் ஒரு நேரத்துக்கு அதிகமாகவும் சில நேரங்களில் குறைவாகவும் காணப்படுகிறது. அதனால் எந்த ஒரு பதட்டமும் வேண்டாம். உங்களுக்கான தரிசனம் அங்கே உறுதி செய்யப்படுகிறது. எனவே அனைத்து ஐயப்ப பக்தர்களும் பொறுமை காத்து ஐயனை தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி சரணம். சுவாமியை சரணம் ஐயப்பா.